ஹாய் வீவர்ஸ், நாம் இன்றைக்கி சிக்கன் ஷவர்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஸ்பூன் ஈஸ்ட்டு போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். ஷவர்மா செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளரில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இந்த ஊற வச்ச ஈஸ்ட் அதோட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் மாவை. இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். அது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் அது மேலே. இந்த மாவு ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறட்டும். அதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு தனியாக வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் கழிச்சிட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க மாவு. அதை நம்ம ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். எனக்கு 7 உருண்டைகள் வந்திருக்குது. அதை நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா விரித்து விட்டுக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க என்ன அழகாக நல்லா உப்பி வருது சப்பாத்தி. எண்ணெய் எதுவும் போட தேவையில்லை. பாருங்கள் இந்தளவு வந்தால் போதும். எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே அப்படி போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஷவர்மா செய்கிறதுக்கு நான் ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் mayonnaise போட்டுக்கிறேன். mayonnaise ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. இந்த mayonnaise எடுத்து நல்லா போட்டுக்கலாம். இது மேலே போட்டுட்டு அதில் நான் தக்காளியை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மேலே வச்சுக்கலாம். இப்படி நீளமாக வச்சுக்கலாம். அப்புறமா அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை நான் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா கோஸ் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அப்புறமா காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய்த்தூள் லைட்டாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அப்புறமா இது நான் சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மாதிரி 2 ஓரங்களையும் மடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சிக்கன் ஷவர்மா ரெடி.